2016 சட்டமன்ற தேர்தல் எங்கள் குமரி மாவட்டம், ஒரு உதாரணத்துக்கு குமரி மாவட்டத்தில் ஏன்னா நம்ம தென் மாவட்டம் பேசுகிறனால அந்த குமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. அவங்களே இரட்டை இலை சின்னத்தில் அவ்வளோ தொகுதிகளுக்கு 232 தொகுதிக்கு தேர்தல் நடந்துச்சு. 2 தொகுதி பணப்பட்டுவாடா உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 232 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த மொத்தமாக அவங்க வந்து ஒரு 5 ஆண்டு ஆட்சி செய்தவங்க மீண்டும் ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சிச்சு. காரணம் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. அதே 2021 அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து தேர்தலை சந்திக்கிறாங்க. 2 தொகுதிகள் அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் வந்துருச்சு. இன்னொன்று ஜெயலலிதா இல்லாமல், ஜெயலலிதா இருக்கிற பொழுது தோத்த கொடுத்த தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை விட உயர்ந்தவரா என்கிற ஒரு கேள்வி இது விதைக்குது இல்ல. அப்ப அங்க என்ன உதவி இருக்கு, என்ன கெமிஸ்ட்ரி உதவி? அதான் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உதவி இருக்கு. 2016 தனித்து நிக்கிறாங்க. தனித்து நிற்கிற பொழுது திமுகவுக்கு ஃபேவர் ஆயிருது. அதே 2021 2 பேரும் கைகோர்க்கிறப்ப, ஏடிஎம்கே பிஜேபி கைகோர்க்கிறப்ப, நாகர்கோவில் தொகுதி திமுக சீனியர் கிட்டத்தட்ட 33 வயதில் அமைச்சரானவர். நம்மளாம் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த வயசுல அவர் அமைச்சரை சுழல் விளக்கு வண்டியில் போனவர் சுரேஷ் ராஜன். அவர் தோல்வி அடைகிறார். எம்ஆர் காந்தி என்கிற ஒரு காலில் செருப்பு கூட போடாமல் நடக்கக்கூடியவர். காலில் செருப்பு போட மாட்டார். அவர் கேட்டால் பூமி தாய்க்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு செருப்பு போட மாட்டார். அவர் ஏன் நடக்கிறாருன்னு அப்போ நமக்கு தெரியல. ஆனால் பூமி தாய்க்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு காலில் செருப்பு போட மாட்டார். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியோட. எனக்கு தெரிந்து அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். நாகர்கோவிலில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவருக்கு சாப்பாடு ஃப்ரீ, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றாரு. எந்த உணவகத்திலையும் போய் அவர் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து அவர் ரொம்ப காலமாக இயக்க பணி செய்கிறாருன்னு சொல்லி அவங்களே முடிவு எடுத்திருக்காங்க. எந்த மெடிக்கல்லையும் போய் அவருக்கு சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை ஃப்ரீ. அப்படி ஊரில் வந்து ஒரு ஊருக்கு சேர்ந்து ஒரு பிள்ளையை வளர்த்த மாதிரி ஒரு நபர், ஊரே சேர்ந்து ஒருத்தரை வளர்த்த மாதிரி அவரை நிறுத்துறாங்க. அவரை நிறுத்துகிற பொழுது இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகுது. சுரேஷ் ராஜன் 33 வயசுல அமைச்சரானவர், 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார், 21 ஆண்டுகள் மாவட்ட செயலராக இருந்தவர் குமரி மாவட்டத்தில். அவரை மீறி ஜெயிக்கிறார். அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவர் மேல உள்ள அனுதாபம் அல்ல. எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஆர் காந்தி அனுதாபத்தால ஜெயித்தார், அனுதாபம் இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கிரவுண்டில் ஜெல்லாக இருக்குது குமரி மாவட்டம் மாதிரியான மாவட்டங்கள், குமரி திருநெல்வேலி வர மாவட்டங்கள். ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உருவாகி இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜ், இன்னொரு வகையில் டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறுது. நிச்சயமாக மாறுது.